சாமியாகப்பட்டவர் அந்த ஜெயமகாசுரனுக்கு வரத்தை தந்துவிட்டு பஞ்ச முகம் என்று சொல்லக்கூடிய 5 முகத்துடன் வந்து எனக்கு காட்சி அளிப்பதாக என்று உரைத்தார். ஆனால் இன்று உன்ன சாமியாகப்பட்டவர் இன்னும் வரவில்லை. அப்படி இருந்தாலும் பஞ்சனை சென்று அமர்ந்திருந்தால் என்னுடைய சாமியாகப்பட்டவர் வருவார். அந்த பஞ்ச முகத்தை நானும் கண்டால் செல்வேன். அப்படி என்றால் இப்போதே செல்ல வேண்டுமே. என்னுடைய சாமியாகப்பட்ட அந்த ஜெயமகாசுரனுக்கு வரத்தை தந்துவிட்டு எனக்கு முன்பதாக வந்து அந்த பஞ்சமுகத்தோடு வந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தாலும் இந்த பஞ்சமுகத்தை பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறது. இந்த பஞ்சமுகம் இதுதானா? அப்படி என்றால் சாமிக்கு பாதுகாப்பு செய்ய வேண்டுமே. சென்று இவனை மனைவிக்கு 5 முகத்தக்கார வேண்டுமல்லவா? பார்வதியா, இது இப்ப கூடாது. வரத்தை தந்துவிட்டு 5 முகம் என்று சொல்லக்கூடிய 5 முகத்தோடு எனக்கு வந்து காட்சி அளிப்பதாக என்று உரைத்தீர்கள். நானும் பஞ்சனைக்கு சென்று இந்த பிரம்மதேவனாகப்பட்டது எப்போது அரண்மனைக்கு வந்தால் அந்த பஞ்சனையில் அமர்ந்தார் என்று எனக்கு தெரியாது சாமி. ஆனால் சாமியாகப்பட்டவர் நீங்கள் தான் பஞ்சமுகத்தோடு வந்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்று அவருடைய பாதை பூஜை செய்தன் சுவாமி. என்னை தவறாக பேசுவார்கள் சுவாமி. கண்டவன் யார் என்று தெரியாமல் அவருக்கு பாதுகாப்பு செய்கிறாயா? அதற்கு சுவாமி, வந்தவன் யார் கொண்டவன் யார் என்று கேட்கின்றீர்களே. உங்களுக்கு 5 தினமாகும். அந்த பிரம்ம தேவனுக்கு 5 தினம். அப்படி இருக்கையில் சுவாமி எனக்கு எப்படி சாமி அடையாளம் என்றால் இருக்கின்ற பாமர மக்களுக்கு அடையாளம் தெரியாது சுவாமி. அதனால் அந்த 5 தினத்தை ஒரு தினத்தை இப்போதே போய் எடுத்து விடுவீர்கள் சாமி. எப்போது அனைத்து உயிர்களும் படைக்க வேண்டும் என்றாலும் தங்கள் தரிசனத்தை பெற்ற பிறகுதானே அனைத்து உயிர்களும் படைப்பது வழக்கம். தங்கள் தரிசனத்தை காண வேண்டும் என்பதற்காகத்தானே சத்தியலோகத்தை விட்டு இந்த கைலாயம் ஓடி வந்தேன். நீங்கள் இருவரும் இல்லாத காரணத்தில் சிறிது நேரம் பந்திரில படித்து உறங்கிவிட்டேன். மாமி எப்போது வந்தால் எனக்கு பாஜ பூஜை செய்தார் என்று எனக்கு ஒன்றுமே தெரியாது மாமா. அதே பிரம்மதேவா, இந்த கைலாயத்துக்கு ஓடி வந்ததே இது முதல் தவறு. அனுமதியின்றி பந்தில் அமர்ந்ததே அது 2வது தவறு. மனைவி உமா பாடப்பட்டவர் கூடிய மடி மீது பத்தி உறங்கினாரே
அது மூடுறது தவறு. மூட உடம்பில் எறும்பு அமர்ந்தாலும் கூட தெரியும். என்னுடைய மனைவி உம்மா போடப்பட்டவள். உனக்கு பாத பூஜை செய்தவே தெரியவே தெரியாதா? மாமா மாமி எப்போது வந்தார்கள், எனக்கு எப்போது பாத பூஜை செய்தார்கள் என்பது ஒன்றுமே தெரியாது. அடே பிரம்மதா, இவ்வளவா உன் ஐந்து சிறுத்தை ஒரு சிறுத்தை போகின்றேன்.